ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். இதில் நம்ம இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 kg அரிசி நான் வைக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஐட்டம் நான் சேர்த்துருக்கேங்க. பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு கேஜி அரிசி செய்யறதுனால நான் 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா புதினா தலையும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 1 kg அரிசிக்கு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் ஒரு சேர நல்லா தொக்கு மாதிரி வதங்கணுங்க. வெங்காயம் தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட் காளான் எடுத்துருக்கேங்க. 1 kg அரிசிக்கு நான் நல்லா அலசி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு காளான் நல்லா சுருண்டு வந்து வரணுங்க. பாருங்கள், இப்போவே அதுலேருந்து தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா காளானும் நல்லா வெந்து வந்திருக்கு. அதில் இருக்கிற தண்ணி எல்லாமும் வெளியே வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. என்னோடய கப்பில் 4 கப் அரிசி வருது 1 kgக்கு. 8 கப்பு ரைஸ், 8 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதில் காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துக்கிறதுனால நான் ஒரு 1/2 கிளாஸ் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. தண்ணி இப்போ கொதித்து வரட்டுங்க. பார்த்திங்களா, தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க.
மூடி போட்டு விட்டுடலாம். அரிசி வேகட்டும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. அடிகனமான பாத்திரம் வச்சா தான் உங்களுக்கு அடி பிடிக்காதுங்க. நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. மூடி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட காளான் பிரியாணி. சாதமும் நல்லா வெந்திருக்கு, காளான் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.